எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்குது அந்த நாளில் நடந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாகிய நமக்கு கூட ஸாத்திர் ரிகா என்ற ஒரு யுத்தம் நடந்ததும் இந்த மாதிரியான ஒரு முஹர்ரம் பிறை 10 தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சுருக்கம் என்னண்டா, அப்படியான ஒரு நாளை நாங்கள் அடைய போகிறோம். எனவே முன்னால் சொல்லப்பட்டது போல் அந்த நாளில் நாம் என்ன தான் செய்ய இருக்கிறோம். சரி, அப்படி ஒரு நாள் வருது. ஒரு முஃமினாக நான் என்ன செய்யணும்டா, முடிஞ்சவங்க அந்த நாளில் நோம்பு பிடிக்கும். உங்களுக்கு 2 நோம்பு பிடிக்க இயலுமாய்ந்தா அதுக்கு தாசு ஆன்னு சொல்லுவாங்க. முஹர்ரம் பிறை 9 தாசு ஆவுடைய நாள். 9லையும் 10லையும் நோம்பு பிடிங்க, அல்லது பிறை 10லையும் 11லையும் நோம்பு பிடிங்க. பரலான நோம்பு ஒன்றும் இல்லை, ஒரு சுன்னத்தான நோன்பு. அந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு நோப்பவர்களுக்கு பெரிய நன்மைகளை அல்லாஹ், ஏன்னா அந்த நாள் அப்படியான ஒரு நாள், பல வெற்றிகளும் பல விடுதலைகளையும் கொடுத்த நாள் அது. அதனால் அந்த நாளை நாங்கள் அந்த நாளுடைய உள்ள சிறப்புகளையும் மதிப்புகளையும் அடையணுமா இருந்தால் நாங்களும் அந்த நாளில் நோம்பு பிடிச்சி அந்த பரக்கத்திலே பெறலாம். 2வது, பல அறிஞர்கள் எனக்கு படித்த அந்த ஷேக் அப்துல்லா அல் ஹரரி ரஹிமஹுல்லா, அவருடைய உஸ்தாத்மார்கள், அவருடைய மாணவர்கள் பல பேர் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஆஷூராவுடைய தினத்தில் உங்களோட குடும்பத்துக்கு நல்ல விசாலமாக நடந்து கொள்ளுங்க. குடும்பத்துக்கு விசாலமாக நடந்து கொள்ளுங்கன்னா அன்றைக்கு திங்க கொடுக்குற விஷயத்தில் நல்ல தாராளத்தன்மை காட்டுங்க. அன்றைக்கு அதுக்காக வீண்விரைய செய்கிற அளவுக்கு இல்லை, மற்றைய நாளை விட கொஞ்சம் தாராளம் காட்டுங்க. அந்த நாளில், ஆஷூராவுடைய நாளில் நல்ல நல்ல சாப்பாடை வாங்கி கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு திங்கட்டும், பாப்பம்மா கொடுங்க. அது அந்த நாளை ஒரு முஃமின் தர்மங்களால் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது சரி வாங்கி கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த நாளில் என்ன செய்யுங்க. எல்லா நாளும் அது நன்மை தான். ஆனால் ஆஷூராவுடைய தினத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டால் அந்த வருடம் முழுவதும், இப்போ நாங்கள் வருடத்தின் தொடக்கத்தில் இருக்கிறோம், அந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் அவருக்கு விசாலமாக்கி கொடுப்பானா. ஆஷூராவுடைய தினத்திலே தாராள தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு, குடும்பத்தில் ஏனைய மக்களோட தாராள தன்மையோட நல்லா செலவழிக்கிறவருக்கு அல்லாஹ் அந்த வருடம் முழுவதும் தாராளமாக்கி கொடுப்பான், விசாலமாக்கி கொடுப்பான், நல்ல ரிஸ்க் விஸ்தீரணத்தை ஏற்படுத்துவான் என்பதாக சில ஹதீஸ்களில் வந்திருக்கின்றன. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் வருது. அந்த நாளில் நோன்பு பிடிக்க எல்லாரும் முயற்சிப்போம். வீட்டவர்களுக்கு, குடும்பத்தவர்களுக்கு இந்த நாளுடைய மதிப்புகளை எடுத்து சொல்லுங்கள். இன்னொரு ஆஷூரா நமக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. எனவே அந்த நாளினுடைய பரக்கத்துகளையும் சிறப்புகளையும் அடைந்து கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.